ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில கொஞ்சம் பணம் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த பணத்தை வந்து உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீங்க கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றதா இருந்தா உங்களுக்கு அப்பப்போ போனஸ் கொடுப்பாங்க. அந்த போனஸ் அமௌண்ட்டை கூட இந்த மாதிரி இங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். போனஸ் எங்கெங்க கொடுக்குறாங்க, வேலையை விட்டு தான் தூக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அது தனி டாபிக். அதை பத்தி டீடைலா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பொதுவா பாத்தீங்கன்னா இப்படி மொத்தமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் சாதகமான அம்சங்களும் இருக்கும், பாதகமான அம்சங்களும் இருக்கும். உங்களுடைய ஏஜ், ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, உங்களுடைய தற்போதைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், உங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து சூட் ஆகுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதே போல ஒரே இடத்துல திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து டைவர்சிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டர் வந்து ஈக்விட்டி பக்கம் வந்து போறது நல்லது. ஆல்ரைட், நம்ம இப்போ என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் 1, க்ளோஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். என்னடா இது, இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடனை வந்து திருப்பி கட்ட சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? உங்கள நிறைய பேர் கிரெடிட் கார்டுல லோன் எடுத்து வச்சிருப்பீங்க அல்லது வந்து பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா யூசுவலா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன் அப் டு 15%, 16% கூட இருக்கும் கிரெடிட் கார்டு லோன்ஸ்லாம். அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு திருப்பி விட்டீங்கன்னா லாங் டர்ம்ல ஒரு நல்ல growth பார்க்க முடியும். அதே போல உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். நீங்க இப்படி லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றப்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் தான் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்க வேற ஒரு வழியில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்களோட லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் நீங்க இன்வெஸ்ட் பண்றதா நல்லது, லோனை க்ளோஸ் பண்றது நல்லது கிடையாது. இது மூலமா உங்களுக்கு நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, ஆப்ஷன் 2, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இது கிட்டத்தட்ட ரிஸ்க் ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஆனா ரொம்ப லாங் டர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா இந்த ஆப்ஷனை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஒரு அரௌண்ட் 6 to 7% தான் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண உதவாது. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு, ரிஸ்க் எடுக்க விரும்பல, பணமும் சீக்கிரமே தேவைப்படும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன் 3, கோல்டு. கோல்டை நீங்க ஆபரணமாவோ தங்க காசுகளாவோ அல்லது பாண்டாவோ வாங்கிக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றது மூலம் உங்க பணத்தை நீங்க பல மடங்கு பெருக்கணும்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் கம்மியா வச்சுக்கிறது நல்லது. கோல்டுல இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்ப வேணாலும் ஈஸியா பணமா மாத்திக்க முடியும். ஸோ எமர்ஜென்சிக்கு நிச்சயமா உதவும். ஷேர் மார்க்கெட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல வந்து கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கோல்டு பிரைஸ் வந்து அதிகமாகும். சோ ஒரு டைவர்சிபிகேஷனுக்காக நீங்க கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் 4, ரியல் எஸ்டேட். உங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணி திடீர் பணக்காரனானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பொதுவா இடைத்தரகர்களாவோ அல்லது புதுசா லே அவுட் போடுறவங்களாவோ இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா நல்ல growth பொட்டன்ஷியல் உள்ள இடங்களா பார்த்து முன்கூட்டியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல நல்ல growth வந்து பார்க்க முடியும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சரியான இடத்துல சரியான நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பெரிய முதலீடு தேவைப்படும். ஓகே, ஆப்ஷன் 5, டெட் ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, சுருக்கமா சொல்றதா இருந்தா கவர்மெண்ட் அல்லது கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல வந்து டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ இன்வெஸ்ட் பண்றது தான். நீங்க டைரக்டாவே இந்த பாண்ட்ஸ் வந்து வாங்க முடியும் அல்லது நல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ், இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 6 to 8% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா ரொம்ப கவனமா வந்து ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து அதிகமா காமிக்கிறதுக்காக மோசமான கார்ப்பரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஸ்டேபிளான கிரெடிட் ரேட்டிங் நல்லா வச்சிருக்கக்கூடிய கார்ப்பரேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அல்லது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்றப்ப டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஈஸியா வந்து க்ளோஸ் பண்ண முடியும், பெனால்ட்டிலாம் இருக்காது. ஆனா டெட் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது எக்ஸிட் லோட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் 6, டைரக்ட் equity. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பொருந்துற மாதிரி நல்ல ஸ்டாக்ஸா பார்த்து வாங்கி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை டைம் பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ உங்க பணத்தை பேங்க்லயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மெத்தட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது கோவிட் மாதிரியான பேண்டமிக் அல்லது ரிசெஷன் இந்த மாதிரி டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா பணம் வச்சிருந்தீங்கன்னா மொத்தமா கூட உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி போட்டுடலாம். ரிட்டர்ன் வந்து நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்ஸை பொறுத்தது. மோசமான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா
மொத்த பணமும் காலியாகவும் வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல நிறைய வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆப்ஷன் 7 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பெருசா நாலேஜ் இல்லாதவங்க அல்லது ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே செட் ஆகும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப், ஹைபிரிட், செக்டார் ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வகையான ஃபண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ற அதே ரூல்ஸ் வந்து இங்கேயும் பொருந்தும். மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரேடியா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி அந்த ஏஎம்சிஸோட டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த அல்ட்ரா ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க எஸ்டிபி செட் பண்ணணும். அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டெட் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து நீங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். இதை வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே செட் பண்ணிடலாம். ஓகே, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். இது வந்து குறைஞ்சபட்ச ரிட்டர்ன் தான். ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 24% ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் இருக்கு. நீங்க வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே போல எங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். உங்ககிட்ட பணம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே உங்க ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல வட்டி தரேன் அப்படின்னு வந்து கடன் கேட்பாங்க. தயவு செஞ்சு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி டீலிங்ல இறங்கிறாதீங்க. வட்டி மட்டும் இல்ல, முதல் கூட கிடைக்காம போயிடும். உங்க பணத்தை மட்டும் இல்லாம உங்க நிம்மதி, தூக்கம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருவாங்க. அதே போல பணத்தை வந்து கேம்பிளிங், MLM ஸ்கீம்ஸ், சிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான இடங்களையும் இறக்கிறாதீங்க. அப்புறம் நீங்க இறக்குற வரைக்கும் அந்த வழி உங்களை விட்டு போகாமலே இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.